புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நிர்வாக கோளாறு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம் சாதாரண சம்பவம் கிடையாதுங்க. ஏதோ பாருங்க தெரியாம சுவர் ஏறி குதிச்சுட்டு வந்து யாருக்கும் தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் கூட கிடையாது. அதிகாரப்பூர்வமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஆடிட்டோரியம்குள்ளவே புரோகிராம் நடத்தின சம்பவம். கடந்த மார்ச் மாதம் 2023ஆம் ஆண்டு நடந்த அந்த சம்பவத்தை மக்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் இப்போ ஊருக்குள்ள போயிருக்கிற இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை குறித்து நினைவுபடுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் இருந்து துணைவேந்தர் வரைக்கும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் பாருங்க இந்த எபிசோடு. டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது வைத்தியம் பார்க்கிற மருத்துவர் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை போல வைத்தியம் பார்க்கிற டாக்டர்னு சொல்ற மாதிரி அதற்கு அடுத்தபடியாக சிறந்த சேவை செய்வதற்காக அதை போல செய்கிற சேவைகளை பாராட்டி பெரிய பெரிய மனிதர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. அதை போல டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்ட அந்த நபருக்கு பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதை போல அவர்களை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படுகின்ற இந்த டாக்டர் பட்டம் நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அரசியல், தொழில், சினிமா இதை போல நிறைய துறைகளை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை போல கொடுக்கப்படுகின்ற டாக்டர் பட்டம் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பல்கலைக்கழகங்கள் தான் கொடுப்பாங்க. ஏனென்றால் ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறோம்னு சொன்னா அந்த அதிகாரம் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கும் விழா ஒன்று நடத்தப்படுகிறது. ஏகப்பட்ட பேர்களுக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த விழாவுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு. ஏனென்றால் அந்த விழா என்னமோ நடத்தப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் உள்ள விவேகானந்தா ஆடிட்டோரியத்தில். ஆனா பாருங்க, அதை போல கொடுக்கப்பட்ட அந்த டாக்டர் பட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தது கிடையாது. அப்ப யார் அந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்தது? அதை கொடுத்தது யாருன்னு அந்த அமைப்போட பேரை சொல்லணும்னா மூச்சே வாங்குங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பேரு அந்த அமைப்புக்கு. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இதை போல நீண்ட பெயர் கொண்ட அந்த அமைப்பு தான் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் டாக்டர் பட்டம் கொடுக்குற விழாவை நடத்தினாங்க. சரி, நல்லது தானே, ஏதோ ஒரு அமைப்பு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. அதை போல கொடுக்குறது நல்லது தானே, நல்லதுதான். யாருக்கு நல்லதுன்னா டாக்டர் பட்டம் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லது கிடையாது, டாக்டர் பட்டம் கொடுக்குறவங்களுக்கு நல்லது. எதுக்காக டாக்டர் பட்டத்தை வாங்குறவங்களுக்கு இல்லாம கொடுக்குறவங்களுக்கு நல்லது சொல்றோம்னா, இந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி நடத்திருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இந்த அமைப்பு தான் என்ஜிஓ மாதிரி நடத்திருக்காங்க. இந்த அமைப்போட டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேரு ஹரீஷ் ராஜு. டாக்டர், அவரு மருத்துவம் படித்த டாக்டரா? அவர் அந்த வகையான டாக்டர் கிடையாது. அவர் எந்த வகையான டாக்டர்ன்ட்டு பின்னாடி தெரியும். அதை போல இந்த டாக்டர் ஹரீஷ் ராஜு என்பவர் தலைமையில் தான் இந்த என்ஜிஓ நடந்துருக்குது. இந்த என்ஜிஓ பதிவான தேதி எப்போன்னு பார்த்தா கடந்த ஜூலை மாதம் 2021 தான் இந்த அமைப்பை பதிவு பண்ணியிருக்காங்க முறையாக. இதை போல 2021 ஜூலை மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த நாளில் இருந்து தொடர்ந்து நிறைய பிரபலங்களுக்கு இந்த அமைப்பு டாக்டர் பட்டத்தை வாரி வாரி வழங்கினுக்கிறாங்க. அதை போல வாரி வாரி வழங்கப்படும் இந்த டாக்டர் பட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னன்னு எதுக்காக வெடிச்சதுன்னா, இப்போ டாக்டர் பட்டம் என்பது ஒரு பல்கலைக்கழகங்கள் தான் முறையாக கொடுப்பாங்க. அதை போல பல்கலைக்கழகங்கள் ஒரு டாக்டர் பட்டத்தை ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்கணும்னு சொன்னா கூட அவங்க விருப்பத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியோட பேர் வந்து யூஜிசின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அந்த குழு தான் ஒரு யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவங்க கிட்ட தான் முறையாக அந்த யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறோமோ அவங்களோட ப்ரொஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த யூஜிசி குழு வந்து யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கவுன்சில் மூலமாக வழங்கப்பட்ட கோபி சுதாகர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களே உதாரணத்துக்கு எடுத்துப்போமே. இந்த கோபி சுதாகர் என்கின்ற இந்த 2 பேருக்கும் நாங்க டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி முடிவு பண்ணுச்சுன்னா அந்த கோபி சுதாகர் ப்ரொஃபைலை வந்து அந்த யூஜிசிக்கு அனுப்புவாங்க. அந்த யூஜிசி இவங்க 2 பேரோட ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி செக் பண்ணி ஓகே இந்த கோபி சுதாகர் என்பவர்கள் யாருங்க, இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க தானா, இவங்க நாட்டுக்கு என்னென்ன பண்ணிக்காங்க, மக்களுக்கு என்னென்ன சேவை பண்ணிக்காங்க, உண்மையிலேயே இவங்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது அந்த யூஜிசி தான். அதே போல ஒரு யூனிவர்சிட்டி ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொன்னா கூட அந்த யூஜிசி பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான், அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் ஒரு நபருக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாலும் டாக்டர் பட்டம் கொடுக்க முடியும். ஆனா பாருங்க, டாக்டர் பட்டத்தை இந்த அமைப்பு வாரி வாரி வழங்கி நிக்குது. எப்படி இந்த அமைப்பு டாக்டர் பட்டத்தை போற வரவங்க எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா
காசுக்கு. காசு பணம் கொட்டு மணி மணி. நாங்க யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போறோமோ அவங்க கிட்ட இருந்து நாங்க தேவைப்படுகிற நிதியை வாங்கிதான் அந்த நபருக்கு நாங்க டாக்டர் பட்டம் கொடுக்க போறோம்ட்டு அந்த அமைப்புக்குன்னு ஒரு பைலாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பைலாவை சொல்லியே ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க. ஏன்னா எங்களோட அமைப்பு ஒருத்தர் நாங்க டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எங்க கிட்ட வந்து நிக்க கூடாது. நாங்க முறையாக சொல்லி தான் ரிஜிஸ்டர் பண்றோம். காசு வாங்கி தான் நாங்க எங்க அமைப்பு மூலமா டாக்டர் பட்டம் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லியே தான் ரிஜிஸ்டர் பண்றோம் அரசாங்கத்துல. அதே போல காசை வாங்கி தான் டாக்டர் பட்டம் கொடுக்க போறோம், இல்ல டாக்டர் பட்டத்தை விற்க போறோம்னு சொல்லியே ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க. எங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க? முறையாக ஒன்றிய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கும் அமைச்சகத்துல இந்த அமைப்பை முறையாக பதிவு பண்ணியே டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஒன்றிய அரசோட அமைச்சகத்துல முறையாக பதிவு பண்ணியே ரிஜிஸ்டர் பண்ணியே டாக்டர் பட்டத்தை வாரி வித்துனுக்குறாங்க. ஆனா பாருங்க, இதை போல காசை பெற்றுக்கொண்டு நிதி திரட்டி இந்த டாக்டர் பட்டம் கொடுத்துனுக்கிற இந்த அமைப்போட பேர் இருக்கு இல்லைங்களா, ஹியூமன் ரைட்ஸ், ஆன்டி கரப்ஷனு, இதை போல வார்த்தையெல்லாம் எந்த ஒரு தனியார்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2011 மதுரை உயர்நீதிமன்றம் கிளை இருக்கு இல்லைங்களா, அதை போல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தனியார்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு, அரசு சாராத எந்த ஒரு தொண்டு நிறுவனங்களும் இதை போல பேர்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு 2011 இதை போல தீர்ப்பு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் இந்த மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பேர்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதை போல பேரை பயன்படுத்தினாலோ வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டினாலோ அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு யார் சொல்றதுங்க? 2021 டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் மனித உரிமைகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுது. இதையெல்லாம் மீறிதான் 2021 ஜூலை மாதத்துல இதை போல பேரே அவங்க அமைப்புக்கு வெச்சிய ஒன்றிய அரசோட அமைச்சகத்தில் ரிஜிஸ்டர் பண்றாங்க. இதை போல பதிவு செய்யப்பட்ட அந்த 2021 ஆண்டிலிருந்தே வழங்கப்பட்டு வந்த இந்த டாக்டர் பட்டத்தை பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் வச்சு நடத்திருந்தாங்க இது வரைக்கும். ஆனா பாருங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் நடத்திருக்காங்க. அதை போல இந்த அமைப்பு மூலமாக அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தப்பட்ட இந்த டாக்டர் பட்டத்தை யார் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, இசையமைப்பாளர் தேவா அவர்கள் ஆரம்பிச்சு இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு பாரு, ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்ற பேர்ல ஈரோடு மகேஷ் என்பவர், பரிதாபங்கள் யூடியூபரான கோபி சுதாகர் வரைக்கும். ஆனா பாருங்க, இதை போல வாரி வழங்கப்பட்ட இந்த டாக்டர் பட்டத்தை இதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பு 2022 ஏகப்பட்ட பேருக்கு வழங்கியிருக்கு. KS ரவிக்குமார், சேரன், பார்த்திபன், ஹிமான், இப்படி ஏகப்பட்ட பேருக்கு 2022 வாரி கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மேல ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கும் சேர்த்து டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க இந்த அமைப்பு. இதுல ஒரு குழுமம் என்ன தெரியுங்களா, எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படின்ற சட்டம் இருக்குன்னு தெரிந்தும் இதை போல பேர் கொண்ட ஒரு அமைப்பு கொடுக்கிற டாக்டர் பட்ட விழாவுக்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் கலந்துங்க 2022. அதை போல கலந்து கொண்ட அந்த விழாவில் அவர் பேசின வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நம்முடைய உரிமைகள் மீறப்படுகிற பொழுது அதை தைரியமாக வந்து பேசக்கூடிய பகிர்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் உங்களையெல்லாம் அழைத்து உங்களுக்கு விருதுகளும் வழங்கும் நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை போல இந்த அமைப்பு எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல விழாவை எடுத்து டாக்டர் பட்டம் கொடுத்தது போய் அண்ணா யூனிவர்சிட்டியை புக் பண்ணி டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதை போல ஒரு தனியார் அமைப்பு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் வச்சே டாக்டர் பட்டத்தை வாரி வழங்கியிருக்காங்க அப்படின்ற பிரச்சனை வெடிச்சதுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமான துணைவேந்தர் உட்பட அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல முதல்ல கொடுக்கப்பட்ட விளக்கமே, யாராவது கேட்பாங்க இல்லைங்களா, என்னையா போற வரவங்க எந்த ஒரு அமைப்பாவது நாங்க டாக்டர் பட்டம் கொடுக்குறோம்னு சொன்னா உங்க யூனிவர்சிட்டி தூக்கி கொடுத்துருவீங்களா, யாரு என்ன எதுன்னு வெரிஃபை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்கிறதுக்காக தான் அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு எதுக்காக நாங்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஜனவரி மாதம் ஒரு லெட்டர் நமது பழைய ஹைகோர்ட் ஜட்ஜ் நீதியரசர் டாக்டர் TN வள்ளிநாயகம் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணது மாதிரி ஒரு லெட்டர் வந்தவுடன் சரி இது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஹாஃப் டே கொடுத்துள்ளார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கள் கடிதத்தை எடுத்து கொடுத்தாங்க. இதை போல ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியோட கடிதத்தை எடுத்து கொடுக்குறாங்களேப்பா, இது முறையான அமைப்பாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் சரி இது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஹாஃப் டே கொடுத்துள்ளார்கள். இதை போல அண்ணா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் இந்த கடிதத்தை ஆதாரமா வச்சுதான் நாங்க இந்த விழாவுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்ட்டு அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்றாரு.
ஆனா பாருங்க, இந்த அமைப்பு கொடுத்த இந்த டாக்டர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் அந்த விழாவுக்கு வந்தேன்ப்பா, நான் கலந்துக்கினப்பா, ஆனா துணைவேந்தர் பிரஸ் மீட்ல காட்டுற இந்த கடிதம் என்னுடைய அல்ல, அந்த கடிதத்தில் நான் கையெழுத்தே போடல, யார் என்னோட கடிதம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்கன்னா வெரிஃபை பண்ண மாட்டாங்களா, யாருக்கு வேணா எடுத்து கொடுத்துருவாங்களா, அது ஏன் லெட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகுறாரு. என் கையெழுத்து போட்டு லெட்டர் தானே, நான் லெட்டர் கொடுத்தேன், நான் யாருக்கும் லெட்டர் கொடுத்தேன், நான் கொடுக்கல யாருக்குமே. இவரை கேட்டா இந்த லெட்டர் தான் ஆதாரமா வச்சு நான் அனுமதி கொடுத்தேன்றாரு. அவரை கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல எங்க அமைப்பு ஒரு விழா நடத்துது, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் பைலாஸ் தான் எங்க காமிச்சிருக்காங்க பிஎட், அதெல்லாம் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன் எடுத்துக்கிட்ட அவ்வளவுதான். இதை போல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல பழி வச்சுன்னு ஒவ்வொருத்தர் தப்பிக்கு தான் பாக்குறாங்க. சரி, சம்பந்தப்பட்ட இந்த ஹரீஷ் ராஜு, இந்த நிறுவனத்தோட டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா ஹரீஷ் ராஜு, அவரையே கான்டாக்ட் பண்ணி என்ன உண்மைன்னு கேட்கலான்ட்டு மீடியா கான்டாக்ட் பண்ணி கேட்கும் போது அவரு உண்மையை புட்டு நேர்மையா தான் வைக்கிறாரு. இல்ல சார், ஆக்சுவலா அந்த பைலாஸ் அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம பண்ணிருக்கோமே தவிர அதை அப்பார்ட் ஃப்ரம் தட் சட்டத்திற்கு புறமா நம்ம இன்னும் அதை பண்ணல. அதுக்கு நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு உள்ள என்ன இருக்கோ அதுக்கு சம்பந்தமா தான் நம்ம இதை எடுத்து நம்ம பண்ணிருக்கோம். சட்டப்படி தான் எங்க அமைப்பு மூலமா நாங்க விருது கொடுத்துருக்கிறோம். நான் சட்டத்தின் வரம்பை மீறியோ சட்டத்துக்கு விரோதமாகவும் நாங்க எதுவுமே செய்யல. எங்க அமைப்பு முறையாக மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யும் போது எங்க அமைப்போட பைலா என்ன கொடுத்தோமோ அதன்படி தான் நாங்க நடந்துக்கிறோம். இதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி, ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது எல்லாமே நான் ப்ரொவைட் பண்றேன் சார். இல்ல சார், அதுதான் சார், எல்லாமே பைலால இருக்கு அப்படிங்கறதால தான் சார் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். சரி, என்னதான் பைலா சொல்றாரு, அப்படி என்னதான் இந்த நிறுவனத்தோட பைலா அப்படின்னு பார்த்தா, அதான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்களோ அதே போல நிதியை வாங்கி தான் நாங்க கொடுக்க போறோம்ட்டு அந்த நிறுவனத்தோட பைலாவை தெளிவா சொல்லியே தான் பதிவு பண்ணிருக்காங்க. இல்ல சார், ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அங்க உள்ள பைலால நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அந்த பைலான் பிரகாரம் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர. சோ இதை போல எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பேரை பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, கோர்ட்டோட தீர்ப்பும் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி அந்த பேரையே பயன்படுத்திய பதிவு பண்றாங்க. அதே போல பதிவு பண்ற அந்த அமைப்புக்கு அனுமதி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது யாரோட தவறுங்க? எந்த ஒரு பேரை வச்சு யார் அமைப்பு தொடங்கி பதிவு பண்ண வந்தாலும் அதை வெரிஃபை பண்ணாமையே வாங்க வேண்டியதை வாங்கினே காசு பணம் கொட்டு மணி மணி டாக்குமெண்ட்டை வாங்க வேண்டியதை வாங்கினே அள்ளி கொடுத்துருவாங்களா அனுமதியை? இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்ற பேரு போட்டு பதிவு பண்ண வரும்போது ஏயா என்னையா இது? எந்த ஒரு தனியார் அமைப்பும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். இதை போல இந்த பேரை வச்சே ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கு, தூக்கி போடுங்க இந்த டாக்குமெண்டா அப்படின்ட்டு அப்பவே ஏன் தூக்கி போடாம அனுமதி கொடுத்துருக்காங்க? சரி, பேரை தான் பார்க்காம அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா அந்த அமைப்புக்குன்னு ஒரு பைலா இருக்கும். அந்த பைலால அழகா தெளிவா சொல்லியே ரிஜிஸ்டர் பண்றாங்க. டாக்டர் பட்டம் நாங்க கொடுக்கும் போது நிதி வாங்கி தான் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு அதையும் பார்க்காம அனுமதியை வாரி வழங்கியிருக்காங்க. சோ இதை போல எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி முறையாக பதிவு பண்ணி அனுமதி வாங்கி தான் எங்க அமைப்பின் மூலமாக டாக்டர் பட்டத்தை கொடுத்துனுக்கிறேன், என் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்ட்டு ஹரீஷ் ராஜு என்கின்ற அந்த டைரக்டர் தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு. சரிங்க, நீங்க எல்லாம் முறையா அனுமதி வாங்கி தான் கொடுத்துருக்கீங்க டாக்டர் பட்டம், ஆனா அந்த நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கள் கொடுத்ததாக சொல்லப்பட்ட இந்த கடிதம் யாரு கொடுத்ததுன்னா அது தெரியாதான். யாரு கொடுத்தா? இந்த இடத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வள்ளிநாயகம் கொடுத்ததாக ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை கொண்டு போய் இந்த அமைப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த கடிதத்தை பார்த்துட்டு இந்த அமைப்பு டாக்டர் பட்டம் கொடுக்கிறதுக்கு அந்த விவேகானந்தா ஆடிட்டோரியத்தை இடம் கொடுக்குது. எங்களிடம் டாக்டர் வள்ளிநாயகம் வருவதாக சொன்னதனால் நாங்கள் இடம் கொடுத்துள்ளோம். கொடுத்துட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை. இல்ல, அது கரெக்டாக இதை நல்லா பிளான் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி முதல் 6 மணி வரை மோஸ்ட்லி அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமை கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? சண்டே 3 to 6 யாருமே ஆசிரியர்கள் இருக்கவே மாட்டாங்க தெரியும். தெரிஞ்சுதான் வாண்டடா பர்பஸா அந்த டைமை தேர்ந்தெடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சொல்றதை கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப நாளா வீடு பூட்டியே இருந்ததுங்க, அதே போல ரொம்ப நாளா பூட்டி இருந்ததை திருடன் வந்து வாட்ச் பண்ணியிருக்கான்.
அதை போல வாட்ச் பண்ணிட்டு தான் திட்டம் போட்டு உள்ள பூந்து உள்ள இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஆனா பாருங்க, முறையாக அந்த அமைப்பு அந்த இடத்தை பயன்படுத்துறதுக்கு 58,000 ரூபாய் பேங்க் மூலமா செலுத்திருக்காங்க கட்டணம். இப்படி முறைப்படி கட்டணம் செலுத்தியே அந்த இடத்தை வாடகைக்கு வாங்கிய டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதை போல அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க யாரு அப்படின்ட்டு. இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுதா? அந்த நீதிபதியோட கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்த தேதி வந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக தள்ளி தான் இந்த விழா நடத்தப்பட்டிருக்கு. இதை போல ஒரு லெட்டர் வருதுன்னு சொல்லும் போது ஒரு அமைப்பு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக நம்ம யூனிவர்சிட்டி இடத்த கேட்கறாங்க. அதை போல வழங்கப்படுகிற அந்த டாக்டர் பட்டத்தோட அமைப்பு என்ன அமைப்புன்ட்டு இவ்வளவு நாட்கள்ல வெரிஃபை பண்ணவே மாட்டாங்களா? வெரிஃபை பண்ணாம அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட விவேகானந்தா ஆடிட்டோரியத்தை தூக்கி கொடுத்துட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அது யாருக்குமே தெரியாம இந்த 3 to 6 டைமை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது சம்பந்தமாக முறையாக நாங்க புகார் கொடுத்து நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ட்டு இந்த கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து லீகலாகவும் கண்டிப்பாக இந்த ஆக்ஷன். ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு புனிதமான இடம். கடிதம் வரும்போதே சம்பந்தப்பட்ட அந்த வள்ளிநாயகம் என்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு போன் போட்டு இந்த கடிதம் நீங்க தான் கொடுத்தீங்களா, இது முறையான அமைப்பு தானா, இது என்ன அமைப்பு, இது என்ன விழா அப்படின்னு வெரிஃபை பண்ணாம யார வந்து கேட்டாலும் ஆடிட்டோரியத்தை தூக்கி கொடுத்துருவாங்களோ? அப்போ யோசிச்சு பார்க்கணும். தவறு என்பது இந்த அமைப்பும் இந்த அமைப்போட இயக்குனர் டாக்டர் ஹரீஷ் ராஜு என்பவர் மீது மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக். இந்த டாக்டர் ஹரீஷ் ராஜு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, பின்னாடி சொல்றோன்ட்டு. இவர் வந்து ஒரு பிஇ படித்தவர். ஆனா பாருங்க, பிஇ படித்தவர் எப்படி டாக்டர்னு போட்டுனுக்காரு? என்னங்க அது? காசை வாங்கினு ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் டாக்டர் பட்டத்தை வாரி வாரி வாங்கினுங்கிற நானு எனக்குன்னு ஒரு டாக்டர் பட்டத்தை வச்சுக்க கூடாதா? அதை போல தனக்குத்தானே டாக்டர் பட்டத்தை சுருட்டி அவர் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிற அந்த டாக்டர் தான் அவருக்கு அவரே கொடுத்துக்கின டாக்டர் பட்டம். அதை போல இந்த ஹரீஷ் ராஜ் என்பவர் மேல மட்டும்தான் தவறுக்குதா? அவர் வைத்த பெயர் முதற்கொண்டு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு தெரிஞ்சும் முறையாக பதிவு செய்யப்பட்டு அனுமதி வாங்கி இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கும் சொன்னா இதற்கு பின்னாடி ஒட்டுமொத்தமான அதிகாரிகள் தான். ஏன்னா காசு பணம் இதை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி நாங்க கண்டுக்கதே கிடையாது. அப்ப இதே போல இவ்வளவு பெரிய ஸ்கேமுக்கு பின்னாடி இந்த அமைப்பும் இந்த அமைப்போட டைரக்டர் ஹரீஷ் ராஜோ கூட 2 பேர் இருக்காங்க. 3 டைரக்டர்ஸ் மொத்தம். இவங்கெல்லாம் மட்டும் கிடையாது, இந்த ஸ்கேமை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்தமான அரசாங்க அதிகாரிகளையும் சேர்த்துதான். மக்கள் தேவைக்காக அரசாங்க துறைக்கு ஏதாவது ஒரு சின்ன டாக்குமெண்ட் வந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் இப்படி கசங்கி போயிடுச்சு, இப்படி மடங்கி போயிடுச்சு, இப்படி நெளிஞ்சு போயிடுச்சு, அதுல தேதி தப்பா இருக்குது, இதுல கையெழுத்தே இல்லை, அதுல கை நாட்டு வைக்கல, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை தோண்டி துருவி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயத்தை தூக்கி போட்டுருவாங்க ஃபைல. ஆனா பாருங்க, சட்டப்படி இதை போல பேர்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு தெரிந்தே பயன்படுத்துகிற இதை போல அமைப்புக்கு மட்டும் அனுமதியை வாரி 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 வழங்குவாங்க வள்ளல் மாதிரி. ஏன்னா அவங்க வந்து காசை வாங்கின டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அதை போல காசை வாங்கின டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த அமைப்புக்கு நம்ம எதை வாங்கி கொடுக்குறோம் அனுமதிய? இல்லங்க, நாங்கெல்லாம் மக்களுக்காகவே சேவை செய்யறோம், எங்க மேல நீங்க அநியாயத்துக்கு அபாண்டத்துக்கு பழி சுமத்துறீங்க அப்படின்னு யாராவது அரசாங்க அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள திருப்பி எதிர்கேள்வி கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? ஏன் இதை போல சட்டத்துக்கு விரோதமான பெயர் போட்டுக்கிற இந்த அமைப்புக்கு அனுமதி கொடுத்தீங்க? அனுமதி கேட்கப்பட்ட அன்னிக்கே இதை போல பேர்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தை பயன்படுத்துற அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இதை போல வழங்கப்பட்ட இந்த டாக்டர் பட்டம் மூலமாக பாதிக்கப்பட்ட திரை பிரபலங்களை தொட்டு யூடியூபர் வரைக்கும் தேவையில்லாம மாட்டினாங்க. இப்போ இதை போல பிரபலங்களுக்கு இந்த அமைப்பு வாரி வழங்கிய இந்த டாக்டர் பட்டத்துக்கு பின்னாடி காசு வாங்கி தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்களோ, இந்த அமைப்பு மூலமா யார் யாரெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆனா பாருங்க, ஈரோடு மகேஷ் போன்ற நபருக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கும் போதே கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்க வேணாமா? என்னையா காமெடின்ற பேர்ல காமெடியே இல்லாம காமெடி பண்ற இதே போல நபருக்கெல்லாம் விருதை தூக்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய காமெடியா இருக்குன்ட்டு. அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் இருந்து துணைவேந்தர் வரைக்கும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் பாருங்க இந்த எபிசோடு. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணுங்க. இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் இன்னமும் பாருங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா, பாதுகாப்பு அது எந்த அளவுக்கு இருக்குன்றத இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.